students, economics lesson, gross domestic product and its growth. Now we are going to see the remaining part of this lesson. Economic growth and development. As per the economics Amartya Sen, economic growth is one aspect of economic development. Developmental path based on GDP and employment. In the development path of India, it first undertook the policy of closed trade. அதாவது வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி எதுலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் 5 years plan, செகண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு, பாவர்ட்டி அலிவியேஷன், த பப்ளிக் செக்டார், பெர் கேபிட்டா இன்கம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி. ஃபஸ்ட்டு ஒன் 5 years plan, அதாவது வேலை வாய்ப்புகள் எதிரெல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு ஒன் 5 years plan. A thrust was given to employment generation under the 5 years plan. Second one, rural development was also given importance in India. For the important constituent it was of the Indian landscape. லேண்ட் வந்து இந்தியாவில் நிறைய இருந்ததுனால ரூரல் டெவலப்மெண்ட்டு, அந்த ஏரியாவை எப்படி டெவலப் பண்ணலாம், நிறைய கிராமத்தில் லேண்ட் இருக்குல்ல, அதில் நிறைய விவசாயம் பண்ணி அதில் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கலான்னு அடுத்த செகண்ட் வருது. ஃபஸ்ட்டு 5 years பிளான், ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்காக என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க 5 years பிளானில். நெக்ஸ்ட்டும் அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து தேர்ட் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு நெக்ஸ்ட். ஓகேயா? இப்போ தேர்ட் ஒன் பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமையை ஒழிக்கணும். Poverty alleviation came as a corollary of rural development and a part of the development path of India. இப்போ எப்படி பாவர்ட்டி அலிவியேஷன் ஒழிக்கிறது அப்படின்னா, கிராமத்தில் தான் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த மக்களுக்கு என்ன கொடுக்கலாம், வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்ய முடியும், ஏதாவது வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். அப்போ இது தேர்ட். ஃபோர்த் ஒன், த பப்ளிக் செக்டார், பொதுத்துறை was given significant importance. Private companies and industries were subject to strict regulation and standards. The public sectorக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து என்ன செய்கிறாங்க, நிறையா பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு துறையை வச்சுருக்காங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ஓகேயா? ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த்து ஒன் பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம், ஒரு தனிப்பட்ட நபர். பெர் கேபிட்டா இன்கம் ஹேவ் டபுள்டு இன் 12 years. இந்த 12 yearsல ஒருத்தரோட தனிநபர் வருமானம் என்ன செஞ்சிருச்சு, டபுளாக வந்து என்ன செஞ்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன் பெர் கேபிட்டா இன்கம் பிளேசிங் இந்தியா ஜஸ்ட் இன்சைடு த மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரி. அந்த மிடில் கிளாஸில் வந்துருச்சு அந்த கேட்டகரி. மற்ற கண்ட்ரீஸில் விட மிடில் கிளாஸ் இதற்கு தனிநபரோட வருமானம் வந்து என்ன செஞ்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 12 yearsல. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மீன்ஸ் ஆயுட்காலம் வந்து எத்தனை இயர்ஸ் அப்படின்னா, ஹவு மெனி இயர்ஸ்னால் அட் பர்த் இஸ் 65 years, 65 வயசு வரைக்கும் ஆயுட்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் 44% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 ஆர் மால்னரைஸ்டு. அதாவது 60 ஊட்டச்சத்து சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்க வந்து எவ்வளோ பேர் அப்படின்னா 5 yearsக்கு கீழே 44% சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்களாம். ஓகேயா? இந்த லிட்ரஸி ரேட் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ், எழுத்தறிவின்மை எப்படி நீக்கிறது, ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ் 15 years அண்ட் அபவ் இஸ் ஒன்லி 63 கம்பேர்டு டு எ 71% ஃபிகர் ஃபார் த லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி. அதாவது 15 yearsக்கு மேலே கீழே உள்ள பிள்ளைங்க, படிப்பறிவு உள்ள பிள்ளைங்க எத்தனை பேர் பர்சன்டேஜ் அப்படின்னா 63% வந்து படித்தவங்களோட பர்சன்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா வென்ட் மோர் குயிக்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு சர்வீஸ். அதாவது சீக்கிரமாகவே அக்ரிகல்ச்சர்லேருந்து வேறு சர்வீஸ்க்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேறு எதுக்காவது நம்ம வந்து கட்டாயம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அப்போ தான் அதில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து வேறு பாட்டுக்கு மாறி இருக்குது இந்தியா. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், இந்தியா ஹேஸ் எ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் அண்ட் மெனி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ். நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க இங்கே இங்கிலீஷ், ஏன்னா ஃபாரினர்ஸ் அந்த இங்கிலாந்து அதிகமாக 300 years இருந்ததுனால ஸ்போக்கன் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து அதிகம் பேர் பேசுகிற அளவுக்கு இருக்குது.
This has been a key to attracting inwards investment from companies such as those specializing in information technology. நிறைய தொழில்துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. Wage cost are low in India, and India has made strides in recent year in closing some of the productivity gap between her and other countries are later stage of development. அதாவது வேஜ் காஸ்ட் கூலி வந்து ரொம்ப குறைச்சிருந்ததுனால மற்ற கண்ட்ரீஸை விட வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேயா, இந்தியா எக்கனாமி ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு ஹைலி அட்வான்ஸ்ட் அண்ட் அட்ராக்டிவ் கிளஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் இன் த டெக்னாலஜி ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விட்னஸ் த ரேபிட் எமர்ஜென்சி ஆஃப் பெங்களூரில் வந்து தொழில்துறையில், அதாவது இந்த மென்பொருள் அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐடி ஃபீல்டு, அது வந்து நிறையா பேர் நிறைய மென்பொருள் உற்பத்தி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்ஜினியர்ஸும் அந்த சாஃப்ட்வேர் அந்த இதுவும் என்ன செஞ்சிருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு பெங்களூரில், அதை சொல்லலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன், growth of GDP and economic policies. Many economic policies have been framed by the government of India since independence for increasing rate of economic growth and economic development. The important economic policies are, what are they? First one, agriculture policy. Second one, industrial policy. Third one, new economic policies. First one, the agriculture policies. Agriculture policies is the set of government decisions and actions relating to domestic agriculture and imports of foreign agriculture product. Some agriculture policies are price policy, land reform policy, green revolution, irrigation, food policy, agricultural labor policy and cooperative policy. What are the agriculture policies? How many? Some land reform policy, ப்ரைஸ் பாலிசி, அதாவது க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனத்துக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை வந்து நல்லா டெவலப் பண்ணி மக்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே உணவுப் பொருட்கள் கிடைக்கிற அளவுக்கு பண்ணினா தான் அது வந்து என்ன செஞ்சுருக்கு, தன்னிறைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு உணவு ஃபுட் ஐட்டம் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். அதனால் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட், எப்படியெல்லாம் செஞ்சால் வந்து நிறைய விளைச்சலை கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு என்னெல்லாம் நீர்ப்பாசன வசதி, இந்த இரிகேஷன், இதெல்லாம் விளைய முடியாத நிலத்தில் கூட என்ன அதில் ப்ராடக்ட் பண்ணால் நிறைய இன்க்ரீஸாக நிறைய ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய பொருளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, விளைய வச்சுருக்காங்க. அப்போ இதில் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து புதுசாக என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய விளைய வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, புதுமை திட்டம், அந்த க்ரீன் ரெவல்யூஷன் அதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசி அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாலிசி. ஓகேயா, அப்போ ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. மக்களுக்கு தேவையான அளவுக்கு வறுமை பாவர்ட்டி போய் அடுத்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி. எல்லாருக்கும் இப்போ அடுத்து ஃபுட்டு கிடச்சிருச்சு. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும் கட்டாயம். அப்போ எதில் கொடுக்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அதில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்கனாமி. ஓகேயா, அதில் என்ன அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஆராய்ச்சி, அந்த ரிசர்ச் பண்ணுறாங்களா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லீட்ஸ் டு மாடர்னைசேஷன்ஸ், அதாவது ஊக்குவிக்கிறாங்க, அதாவது நல்லா மாடர்னாக எதை புதுவிதமான சீக்கிரம் விளையக்கூடிய அந்த மாதிரி சீக்கிரம் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது. அண்ட் அல்டிமேட் மேக் த எக்கனாமிக் செல்ஃப் சஃபிஷியன்ட், நவீன மயமாதல் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இப்போ தான் இண்டஸ்ட்ரியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் எப்படிலாம் புதுசாக என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது அப்படின்னா, செவரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி சின்ஸ் 1948க்கு பின்னால் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள், டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி. ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் தான், நம்ம நெசவு தான். ஓகேயா, நெக்ஸ்ட்டு சுகர் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி. நெக்ஸ்ட்டு சுகர் கேன், கியூபா, வேர்ல்டுலே சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்கள்ல, சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அது கியூபாவில் தான் அதிகமாக கிடைக்கிது. ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி.
ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில் வீட்டிலே செய்யக்கூடியது. இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி, அதாவது தொழிலாளர் துறைக்கு அந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்குற அளவுக்கு எது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதிலே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடச்சிச்சு. அப்போ தேர்ட் ஒன் நியூ எக்கனாமிக் பாலிசிஸ். அந்த இதில் the economic of India had undergone significant policy shift in the beginning of the 1990s. This new model of economic reform is commonly known as the LPG or liberalization, privatization and globalization model. பாருங்க, இதெல்லாம் லிபரலைசேஷன் தாராளமயமாதல், பிரைவேட்டைசேஷன் தனியார்மயமாதல் அண்ட் குளோபலைசேஷன் உலகமயமாதல். இப்படி நியூ எக்கனாமிக் பாலிசியில் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா டெவலப் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு 1990க்கு பிறகு தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க வந்திருக்கு. These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. Some other policies in India, எதெல்லாம் பாருங்க, some other policies in India. Trade policy, first, second one employment policy, currency and banking policy, physical and monetary policy, wage policy, பாப்புலேஷன் பாலிசி. அதாவது சம் அதர் பாலிசிஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னோம்ல, ட்ரேட் பாலிசி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, எம்ப்ளாய்மெண்ட் அதிக பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்குறது, கரன்சி அண்ட் பேங்கிங் பாலிசி நாணய வங்கி கொள்கை, ஃபிசிக்கல் அண்ட் மானிட்டரி அதாவது நிதி பணவியல், வேஜ் கூலி, பாப்புலேஷன் பாலிசி மக்கள் தொகைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. ஓகேயா? இப்போ வாட் ஆர் தி ஜிடிஹெச் இதெல்லாம் டெவலப் பண்ணாலும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜிஎன்ஹெச் ஜிடிபியை விட ஜிஎன்ஹெச்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, கிராஸ் ஜிஎன்ஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்த மகிழ்ச்சி, மக்கள் எல்லாத்துலேயும் வேலைவாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை யார் சொல்கிறான்னு பாருங்கள். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் ஜிஎன்ஹெச் இஸ் எ ஃபிலாசபி தட் கைட்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் பூட்டானை சேர்ந்தவர் தான் இப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, the term gross national happiness was coined in 1972 during the interviews by the British journalist for the Financial Times of Bombay Airport. ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போது என்ன செய்கிறாரு, இந்த பூட்டானை சேர்ந்த அவர் நேம் வந்து ஜிங்மி சிங்கே பேங்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு ஏர்போர்ட்டில் சொல்கிறார், சார் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ஜிஎன்பியை விட கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டை விட எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார். யார்? பூட்டானை சேர்ந்த ஒரு அதிபர் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து என்ன செய்கிறார், ஜிஎன்ஹெச் தான் இம்பார்ட்டன்ட் ஜிடிபியை விட அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஓகேயா? உண்மையிலே கண்டிப்பாக நமக்கு என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். In 2012, the UN General Assembly passed resolution happiness towards a holistic approach to development. இப்போ என்னெல்லாம் அப்படின்னா இந்த 4 pillars of GNH. எது இந்த 4 pillars GNHல இம்பார்ட்டன்ட் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் 4 pillars அப்படின்னா சஸ்டைனபிள் ஃபர்ஸ்ட் ஒன், சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நிலையான தன்மை எதில் இருக்கணும்னா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும். இந்த 4 பில்லர்ஸில் சஸ்டைனபிள். ஓகேயா? செகண்ட் ஒன் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் அது முதல்ல எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கணும். தேர்ட் ஒன் ப்ரிசர்வேஷன் ஆர் ப்ரமோஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் குட் கவர்னன்ஸ், நல்ல வந்து நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், அந்த கலாச்சாரம் நாகரிகம் அது வந்து எப்போவுமே என்ன செஞ்சுருக்கணும், மேம்பாடு அடைஞ்சதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஜிஎன்ஹெச் வந்து மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. எப்படி எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் என்ன டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் மீனிங்.
இட் இஸ் த பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் த அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமிக் இன் எ பர்டிகுலர் டைம் பீரியட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். எது அப்படின்னா இந்த எக்கனாமிக் க்ரோத்து. இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்னா இட் கன்சிடர்ஸ் த ரைசிங் இன் த அவுட்புட் இன் அன் எக்கனாமிக் அலாங் வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் HDI இண்டெக்ஸ் விச் கன்சிடர்ஸ் எ ரைஸ் இன் living standards, advancement in technology and overall happiness index of nations. அதாவது ஒட்டுமொத்த நாட்டோட மகிழ்ச்சியை தான் இது குறிக்கும். எது அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு எல்லா மக்களும் வந்து எப்படி இருக்குன்னா ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் HDI, அதோட எய்ம் இதாக தான் இருக்கும். அட் நெக்ஸ்ட் கான்செப்ட், செகண்ட் பாயிண்ட், எக்கனாமிக் க்ரோத் இஸ் த நேரோ கான்செப்ட். இது எப்படி இருக்குன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒரு குறுகிய ஷார்ட் டைமாக இருக்கும். இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராடர் கான்செப்ட், பரந்த நோக்கம் உள்ளதாக இருக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். தேர்ட் பாயிண்ட், நேச்சர் ஆஃப் அப்ரோச்சில் குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், அதாவது குறுகிய காலத்தில் ஷார்ட் டைம் பீரியடில் உடையது இந்த நேச்சர் அப்ரோச். குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர் இதில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இயற்கையில் நீண்ட கால பரந்த எய்ம் உடையது இந்த குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். ஸ்கோப்பு, ரைசிங் parameters like GDP, GNP, FDI, FII, etc. இதோட அளவு வந்து அதிகரிக்கக்கூடிய இயல்பாக இதோட அளவு வந்து அதிகரிக்கும். இதில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ரைசிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட்டு, இன்ஃபேண்ட் மொராலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எக்ஸெட்ரா. இதெல்லாம் ரைசிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், வாழ்க்கையோட எதிர்பார்ப்பு விகிதம் இருக்குல்ல, அது என்னெல்லாம் அப்படின்னா இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி, குழந்தைகளோட எழுத்தறிவியை வந்து என்ன செய்யணும் நீக்கிட்டு குழந்தைங்க நல்லா படிச்சிருக்கணும், அதில் இம்ப்ரூவ்மெண்ட். இன்ஃபேண்ட் மொராலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி, வறுமையை ஒழிச்சிருக்கணும், அதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். ஓகேயா, எது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன், டேர்ம் டெனூர், ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர், இது குறுகிய காலத்தோடையது. எது அந்த எக்கனாமிக் க்ரோத்து. லாங் டேர்ம் இன் நேச்சர், இயற்கையில் ரொம்ப நீண்ட காலத்தோடையது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆகும். அப்ளிகபிலிட்டி, டெவலப்டு நேஷன்ஸ், இது எந்த கண்ட்ரிஸ்னால் எக்கனாமிக் க்ரோத்து வளர்ந்த நாடுகளுக்கு தான், டெவலப்டு நேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்னென்னா டெவலப்பிங் எக்கனாமிஸ், வளர்ந்து வருகின்ற நாடுகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது வந்து என்ன செய்யும் பொருந்தும். மெஷர்ஸ் டெக்னிக்யூஸ், அதாவது எப்படின்னா அளவீட்டு நுட்பங்கள் எப்படின்னா இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானத்தை அதிகரிக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ரியல் நேஷ்னல் இன்கம், தட் இஸ் பெர் கேபிட்டா, தல வருமானம், உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரிக்கிறது. தனிப்பட்ட நபரோட வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா. ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் இன் எ சர்டன் பீரியட் ஆஃப் டைம், குறிப்பிட்ட காலம்தான் இது. கண்டினியூஸ் ப்ராசஸ், இது தொடர்ந்து இது கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸ் ப்ராசஸ். கவர்மெண்ட் எய்டு, இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸோ மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட், எய்ட் ஆர் இன்டர்வென்ஷன். அதாவது கவர்மெண்ட்டோட தலையீடு வந்து கவர்மெண்ட்டோட இது வந்து என்ன செய்யாது, இதில் இருக்காது. அவங்க ப்ரைவேட்டாக வந்து என்ன செய்வாங்க, எப்போவுமே அவங்களாவே அவங்க எய்ம் பண்ணிக்குவாங்க. இதில் அப்படி இருக்காது. Highly development on government intervention as it includes widespread policies changes. So, without government intervention it is not possible. இது வந்து முழுக்க கவர்மெண்ட்டையே நம்பி இருக்கக்கூடியது இந்த இது. ஓகேயா. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், எக்கனாமிக் growth does not emphasize on the fair and equal distributions of wealth, income among all its people. அதாவது எல்லாருக்கும் போய் சமமாக அது வந்து இது இந்த வருமானம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குது. எல்லோரும் ஈக்குவலாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் குறைச்சளவுக்கு சம்பளம் வாங்குறாரு, ஒருத்தர் கூட நிறைய சம்பளம் வாங்குறாரு, அந்த மாதிரி தானே இருக்காங்க. அப்போ சரிசமமாக வந்து என்ன செய்ய முடியல, வேலை வாய்ப்புகள் இதை கொடுக்க முடியலை. எக்கனாமிக் க்ரோத் டஸ் நாட் எம்பசிஸ், செல்வம் வருமானத்தை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாகவே இல்லை. இப்போ இதில் எப்படி அப்படின்னா இட் ஃபோக்கஸ் ஆன் எ பேலன்ஸ் அண்ட் ஈக்குவேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வெல்த் அமாங் ஆல் இண்டிவிஜுவல் அண்ட் ட்ரைஸ் டு அப்லிஃப்ட் ஆஃப் டவுன் கிரேட் சொசைட்டிஸ். அதாவது ஒட்டுமொத்த சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமநிலையான இந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஓகேயா. அதுதான் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.